வணக்கம். சித்திரை வருஷப்பிறப்பு அன்னைக்கு இதை மாதிரி ட்ரை பண்ணுங்க, நிச்சயமா மங்களம் உண்டாகும். வருஷப்பிறப்பு அன்னைக்கு முதல் நாளே வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டு சாமி ரொம்பையும் சுத்தம் பண்ணி மாக்கோளம் போட்டு வச்சு ஒரு தாம்பழத்தை எடுத்து வச்சுங்க. அந்த தாம்பழத்தில் ஒரு கிண்ணத்தில் மல்லிகைப்பூவு, அப்புறமா ஒரு கிண்ணத்தில் பச்சரிசி, ஒரு கிண்ணத்தில் மஞ்சள், உங்கள்கிட்ட எந்த மஞ்சள் இருக்கோ அது வச்சுங்க. நான் வந்து விரலி மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள், பூசு மஞ்சள் மூணுமே சேர்த்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கிண்ணத்தில் வேணாலும் உப்பு வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஒரு பாக்கெட்டே உப்பு வச்சுக்கோங்க. அப்புறம் வெல்லம், ஏன்னா இனிப்பு வேணுங்கிறதுக்காக வெல்லம். அப்புறம் பழம், உங்களுக்கு தேவையான பழம், ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளம்பழம், வாழைப்பழம் எது வேணால் வச்சுக்கலாம். அப்புறம் துவரம்பருப்பு, ஒரு கிண்ணத்தில் துவரம்பருப்பு, அப்புறம் கொஞ்சம் பணம், அப்புறம் ஒரு கண்ணாடி. அந்த கண்ணாடியில் வந்து நீங்கள் ஏதாவது நகை வச்சுருந்தீங்கன்னா அந்த நகையும் போட்டு வச்சுங்க. கொஞ்சம் சில்லறை காசு எல்லாத்தையுமே போட்டு வச்சுங்க. இது அப்படியே சாமி ரூமில் முத நாள் நைட்டு கொண்டு போய் கோலம் போட்டு அந்த மேடையில் வச்சுருங்க. மேடை இல்லைன்னா பரவாயில்ல, தரையில் வச்சுக்கலாம். தரையில் வச்சுருங்க. வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் வீட்டுக்கு மூத்தவங்க வந்து நல்லா குளிச்சுட்டு வந்து வீட்டில் அந்த சாமி ரூமில் விளக்கேற்றணும். விளக்கேற்றி அதுக்கப்புறமா சின்ன பிள்ளைங்கள்லாம் குளிக்க வச்சு கண்ணை பொத்தி கூட்டிகிட்டு வந்து ஃபஸ்ட்டு இந்த தாம்பழத்தை வந்து பார்க்க சொல்லணும். இதை மாதிரி செய்யும்போது நிச்சயமாக அந்த வருஷம் ஃபுல்லாக நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் முத இந்த மாதிரி எல்லாம் கலந்த கலவையில் முடிக்கும் போது நிச்சயமாக நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. முன்னோர்கள் எது செஞ்சாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்க, மங்களம் உண்டாகும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.